ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணிட்டீங்க சரிங்களா? இப்போ என்ன பண்ண உள்ள பவுல் இருக்குது, வாட்டர் பவுலு, தண்ணி பவுல், அந்த பிளாஸ்டிக் பவுலு, அதில் என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். இனிமேல் தண்ணி ஊற்றும் போது அந்த மாதிரி பெரிய இதிலலாம் ஊற்றக்கூடாது. ஒரு சின்ன சொம்பு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணியை சரிங்களா? ஃபுல்லாக ஊற்றுங்க. ஊற்றிட்டீங்களா? ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா வெளியே வந்துடும் தண்ணி. இந்த பக்கம் ஓட்டையில் வந்து பாருங்க, வருதா தண்ணி? அந்த மாதிரி வந்துடும். அங்கே வைங்க, பக்கெட் வைங்க, தண்ணி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இந்த ட்ரேவை எடுத்து அதே மாதிரி வைங்க. ட்ரே உங்களுக்கு சொல்லி ஊற்றல, இப்படி திருப்புங்க. இந்த மோட்ரு இந்த பக்கம் வரணும், தண்ணி பவுலில் ஊற்றாயிடு. அப்படி வைங்க. அந்த தலை மேலே பிடிங்க, மோட்ரு மேலே பிடிங்க கையை. அப்படி பிடிச்சி உள்ள வைங்க. நல்லா ஆயத்துற மாதிரி ஆயிடுங்க. வச்சிட்டிங்களா? இப்போது நெக்ஸ்ட்னா நல்லா வச்சிட்டிங்களா? நல்லா அமுத்துனீங்களா? 2 பக்கம் உட்காந்துச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த 2 பின் ப்ளக் இருக்குது இல்லை, மோட்டரோட ப்ளக்கு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பின்னை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அந்த பின்னை கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற அந்த இதில் அந்த ட்ரேயில் தான் முட்டை வைக்கணும். ஆமாம், அதில் முட்டை வைக்கணும் சரிங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா அந்த நான் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் நாட்டுக்கோழி முட்டை அது ஃபுல்லாக அதில் வைங்க. அது லைனாக வைங்க. லைனாக ஒரு இது இருக்குது, கேப் இருக்குதுல்ல, இப்படி திருப்பி வைங்க. நீட்டாக இப்படி நீட்டாக வைங்க. அப்படி ஒன்றும் எல்லாமே அந்த லைனில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வைங்க. 2 லைனில் கூட வைண்ணா, ஒன்றும் இல்லை. 2 லைனில் கூட வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இப்படி தெரியும் மாதிரி வையா. இந்த பக்கம் நடுவில் அப்படி பரவாயில்ல, இருக்கிற முட்டை வை. எத்தனை முட்டைண்ணா இருக்குது நாட்டுக்கோழி முட்டை? 10 இருக்குதா? சரி, முட்டையெல்லாம் வச்சிட்டிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? முட்டை வச்சாச்சு ஓகேவா? இப்போது பாக்ஸ் மூடணும். பாக்ஸ் மூடுங்க. எப்படி மூடணும்னு சொல்லிக்கிட்டா? அவ்வளோதான். லாக் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? சுவிட்சு போடுங்க. மெயின் சுவிட்சு போடுங்க. இன்னொரு சுவிட்சு போடணும். போட்டிங்களா? இப்போ பாக்ஸ் உங்களுக்கு ரன் ஆகுதா? க்ரீன் கலர் லைட் எரியுதா? இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. உள்ள மோட்டர் சுற்றுதா பாருங்க. உள்ள மோட்டர் சுற்றுதா மோட்ரு? முட்டை ரொட்டேஷன் ஆகுதா? முட்டை அசையுதா? இந்த மாதிரி உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முட்டை ரொட்டேஷன் ஆகும் சரிங்களா? கொஞ்ச நேரம் முட்டை ரொட்டேஷன் ஆனவுடனே ஆஃப் ஆகிடும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சா? ரொட்டேஷன் ஆகலை. இப்போ மேலே பாருங்கள், உங்களுக்கு பச்சை கலர் லைட் எரியாது. எரியலையா? அப்போ அப்படியே மூடுங்க. இப்போ பச்சை கலர் லைட் எரியலையா? இதில் தான் விஷயம். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி வச்சிட்டிங்க முட்டை. இன்றைக்கி என்ன டேட்டு? 16ஆ? 17ஆ? சரி ஓகே, 17. இன்னும் 18 நாள் கழிச்சு ஓகேவா? அடுத்த மாதம் உங்களுக்கு 6ஆம் தேதி என்ன பண்ணோன்னா, அந்த உள்ள மோட்ரு ப்ளக் இருக்குதுல்ல, அதை பிடிங்கி விட்றணும். அதை பிடிங்கி விட்டிங்கன்னா 19, 20, 21 இந்த 3 நாள் மட்டும் உங்களுக்கு ஒவ்வொன்றா இந்த நாட்டுக்கோழி முட்டை மட்டும் ஒவ்வொன்றா ஓடு வச்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ தண்ணி ஊற்றுனீங்களா, 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்படி ஊற்றணும்னா, ஒவ்வொரு தடவை ட்ரே வெளியே எடுத்துகிட்டு ஊற்றக்கூடாது. சைடில் பவுல் இருக்கும், இது இருக்கும் பாருங்கள், பைப்பு. அந்த பைப்பில் ஊற்றணும். அந்த பைப்பில் நீங்கள் ஊற்ற அங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா சின்ன பைப்பில் வெளியே வந்துடும். புரியுதா? சின்ன பைப்பில் வெளியே வந்துடும். இதுதான் உங்களுக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை அதை நீங்கள் பண்ணணும். குறைய நீங்கள் பண்ணணும்னா ஆமாம்
கரெக்டாக ஊற்றணும். ஜங்ஷன் பாக்ஸில் ஊற்றிட்டு போகிறீங்க, பக்கத்துலேயே இருக்குது. ஆ பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதான் கிளாஸில் சொம்பில் எதில் ஒன்று பார்த்து பண்ணிக்கோங்க.